சின்னதுலேருந்து போகும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கம்ப்ளீஷன் கிடைச்ச மாதிரி தோணும். அதாவது நம்ம இதோட கண்டினியூவேஷன் அங்கே எண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி படிக்கிறது பெட்டர். எல்லா லெசனும் நம்ம படிக்கணும், ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே அப்படியே இந்த அட்டை டு அந்த அட்டை படிக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ நான் அதுக்கப்புறம் எப்படி படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டுப்போம். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு டைம் படிச்சிட்டோம் அப்படின்னாலவே நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பயம் வந்து இருக்காது. புதுசாக வந்து அது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி தான் நமக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் ஹெல்ப் பண்ணுமே தவிர, இப்போ மறக்குது அப்படின்னும் போது நமக்கு என்ன தோணுன்னா, நமக்கு ஒரு பயம் வந்து க்ரியேட் ஆகும். என்னடா நம்ம படிக்கிற எல்லாமே வந்து மறந்துட்டே இருக்கே, எல்லாமே மறந்துச்சுன்னா நம்ம எக்ஸாமில் போய் என்ன பண்ணுவோம், கிளியர் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படிங்கிற செல்ஃப் டவுட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். இங்கே ஆஸ்பிரன்ஸ் எல்லாரும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா செல்ஃப் டவுட்டு தான். நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா முடியாதா, நம்மளை வந்து இவ்வளோ படிச்சிருக்கோம் மறக்குது, எல்லாரும் வந்து இப்படி சொல்கிறாங்க, எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க, நம்மளால் முடியும் முடியாது. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கும் வணக்கம். என்னோட பேர் இளவரசி. இப்போ ரீசெண்ட்லி நடந்த கம்பைன் சிவில் சர்வீசஸ் குரூப் 1 எக்ஸாமினேஷனில் நான் கிளியர் பண்ணி இப்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம படிச்சுட்டே இருக்கும் போது என்ன நமக்கு ஒரு எல்லா ஆஸ்பிரன்ஸும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மறக்கிறது. நம்ம ஒரு பக்கம் படிச்சுட்டே இருப்போம், அதுக்கு ஓகே இது நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னு நினச்சி அடுத்த டாப்பிக்கு போவோம். அடுத்த டாபிக் போயிட்டு ஒரு 2 வீக்ஸ் ஆகும். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டே படித்தது என்ன அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு ஞாபகமே இருக்காது. என்னன்னா ஒரு பக்கம் படிச்சுட்டே இருப்போம், ஒரு பக்கம் மறந்துட்டே வரும். அந்த பயம் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ரிவிஷனுக்கு வந்து நம்ம டைம் வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம புதுசாக படிக்கிறோமோ அதே மாதிரி ஆல்ரெடி படித்ததுக்கும் நமக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ ஒரு விஷயம் ரீட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதுக்கான ரிவிஷனுக்கு ஒரு டைம், இப்போ ஒரு டாபிக் படிக்கிறோமா 1 வீக் அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ரிவிஷனுக்கு ஒரு டைம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் படிக்கிறோம், திருப்பி ரிவிஷன். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் மறக்காமல் இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட்டு வந்து போட்டு பார்த்துடணும். ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த டாபிக் வந்து படித்தாச்சு, ரிவிஷன் பண்ணியாச்சு, ஒரு டெஸ்ட்டு. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த டெஸ்ட்லேயே வந்து நமக்கு தெரிஞ்சிடும். சிலதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அதை வந்து திருப்பி இன்னொரு டைம் கண்டிப்பாக நம்ம படிப்போம். அதை என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக திருப்பி இன்னொரு டைம் படிப்போம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம அதை ஓவர் கம் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வந்து ரிவிஷனுக்கான டைம் வந்து நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காம புதுசாக படிச்சுக்கிட்டு அடுத்து படிச்சுக்கிட்டே போவாங்க. ஆல்ரெடி படித்து எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதால தான் என்ன ஆகும் அப்படின்னா மறந்துட்டே வரும். ஸோ அதுக்கான ரிவிஷனுக்குன்னு சொல்லி ஒரு டைமிங் வந்து கரெக்டாக நம்ம டைம் டேபிள் போடும் போதே ரிவிஷனுக்கு ஒரு டைம் டேபிள் கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அது ஓவர் கம் பண்ணிடலாம். இப்போ மறக்குது அப்படின்னும் போது நமக்கு என்ன தோணுன்னா, நமக்கு ஒரு பயம் வந்து க்ரியேட் ஆகும். என்னடா நம்ம படிக்கிற எல்லாமே வந்து மறந்துட்டே இருக்கே, எல்லாமே மறந்துச்சுன்னா நம்ம எக்ஸாமில் போய் என்ன பண்ணுவோம், கிளியர் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படிங்கிற செல்ஃப் டவுட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். இங்கே ஆஸ்பிரன்ஸ் எல்லாரும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா செல்ஃப் டவுட்டு தான். நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா முடியாதா, நம்மளை வந்து இவ்வளோ படிச்சிருக்கோம் மறக்குது, எல்லாரும் வந்து இப்படி சொல்கிறாங்க, எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க, நம்மளால் முடியும் முடியாது. அந்த செல்ஃப் டவுட் வந்து நமக்கு கண்டிப்பாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, செல்ஃப் டவுட் எனக்கு வரும்போதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் எனக்கு ஒரு தேவைப்படும் கண்டிப்பாக. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, சம்டைம் அந்த செல்ஃப் டவுட் வரும்போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒன்று டைவர்ட் பண்ணிவிடுவேன். அதாவது எனக்கு நாவல் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நாவல் படிப்பேன். அப்படிலாம் தூங்கி எழுந்திரிடும் போது நமக்கு வந்து ஒரு நியூவாக வந்து வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு ஒரு புது வேர்ல்டுக்குள்ளே வருவோம். ஸோ அப்போ அப்படி பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா, உண்மையாகவே வந்து நமக்கு ஒரு பெஸ்ட்டு மோட்டிவேஷன் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம தான் பெஸ்ட்டு மோட்டிவேஷன். ஏன் அப்படின்னா நமக்கு தான் நம்மளை பற்றி நிறைய தெரியும். நம்மளோட இன்னர் கன்சர்ன் சொல்கிற விஷயங்கள் நிறைய பேர் கேட்கவே மாட்டோம். ஸோ நம்ம கூட பேசணும் ஃபஸ்ட்டு. ஓகே நீ வந்து பயப்படுற, இப்போது உனக்கு மறக்குது தான், ஓகே பரவாயில்ல, இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயந்தான், எல்லாருமே இந்த ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன அடுத்து என்ன பண்ணணும், மறக்குது, இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும், பயப்படக்கூடாது, ஸோ உட்காரு, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, திருப்பி படி அப்படின்னு நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போது மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னலாம் நம்ம ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது யோசிச்சு அதுக்கான சொல்யூஷன்ஸும் யோசிச்சுட்டு கொஞ்சம் ஃப்யூச்சர் யோசிச்சு பார்க்கணும். அதாவது நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு இதை ஓவர் கம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம ஓவர் கம் அதை திங்க் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பயம், இந்த கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாமே நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். நமக்கு வந்து குரூப் 2 அதாவது ஸ்கூல் புக்ஸ்லேருந்தே டேரெக்டாக அப்படியே கொஷின்ஸ் வந்துடும், இது படித்தா இது அப்படியே வந்துடும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா
அந்த குரூப், அதாவது ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். அதுலேருந்து டேரெக்டாகவே அப்படியே கொஷின்ஸ் வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அது ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வச்சுக்கணும். அது ஒரு கைடன்ஸாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ சில கொஷின்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக வைப்பாங்க. அதெல்லாம் எலிமினேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து அது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி தான் நமக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் ஹெல்ப் பண்ணுமே தவிர டேரெக்டாக வந்து வந்துடும் அப்படின்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ப முடியாது. ஏன்னா டேரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே கிளியர் பண்ண முடியும் இல்லையா? யார் வந்து அதை டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணாங்களோ அவங்களால தான் கிளியர் பண்ண முடியும். எனக்கு நான் வந்து நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அதாவது ஸ்கூல் புக் படிக்கிறோம், ஸ்கூல் புக்கில் வந்து கண்டிப்பாக அப்படியே டேரெக்டாக கொஷின்ஸ் வந்துடும், அது ஓகே அப்படியே ஒரு ஆன்சர் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் நான் பண்ண தான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அது ஒன்று ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வரதுக்கும் அடுத்தது அப்படின்னு வரும்போதும் அதோட லெவல் வந்து வேறு மாதிரி இருக்க ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து கொடுக்குறேன். அப்போ தான் எனக்கு வந்து புரிஞ்சுது, இன்னும் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுது. அப்போ தான் அதாவது ஃபுல்லாகவே வந்து புக்கிலேருந்து மட்டுமே அப்படிலாம் வராது, அது வந்து ஒரு நம்ம கைடன்ஸ் மட்டும்தான். அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு டீப் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டு அதை வச்சு நம்ம கொடுக்கணும், அவ்வளோதான் அப்படின்றது எனக்கு அப்போ புரிஞ்சுது. நான் அதுக்கப்புறம் எப்படி படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டுப்போம். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு டைம் படிச்சிட்டோம் அப்படின்னாலவே நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பயம் வந்து இருக்காது. புதுசாக படிக்கும் போது தான் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பயம் வந்து கிரியேட் ஆகும், இது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கு அடுத்த டைம் வந்து எப்படி இருக்குன்னா அது கொஞ்சம் பழகி இருக்கும். பழகினதுக்கப்புறம் நமக்கு எப்படி தோணும் அப்படின்னா, அப்போ படிக்கும் போது இன்னும் வேற ஒரு ஆங்கிளில் நம்ம படிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம படிக்கிற அப்ரோச்சுக்கும் செகண்ட் டைம் படிக்கிற அப்ரோச்சுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் எப்படி படிக்க ஆரம்பிச்சேன்னா, கொஞ்சம் டீப்பாக ஓகே இந்த ஏரியாவை நம்ம இவ்வளோ தூரத்துக்கு நம்ம படிச்சிருக்கோமா, இதை வந்து இன்னும் எப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் புக்ஸாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் எப்படி இன்னும் டீப்பாக படிக்கிறது அப்படின்ற மாதிரி நான் கொண்டு போயிட்டேன். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து எனக்கு மாற ஆரம்பிச்சது செகண்ட் டைம்லாம் படிக்கும் போது. ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷர்ஸாக வரீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு சிலபஸ் தான் நமக்கு பேசிக் கைடு. சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு சிலபஸ் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்கெங்கே ஸ்கூல் புக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கணும். இப்போ நிறைய வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த டாபிக் வந்து இப்போ ஹிஸ்ட்ரி முகல்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து 7th புக்லேயும் இருக்கும், அதுக்கு அடுத்த 12thலேயும் இருக்கும். ஸோ எங்கெங்கே இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த டாப்பிக்கு இந்த புக்லேயும் இருக்குது, இந்த புக்லேயும் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு சின்ன கிளாஸில் வந்து போகணும். அதாவது 6th வந்து ஒரு டாபிக் இருக்கும். 6th அதாவது இப்போ ஒரு டெல்லி சுல்தான் படிக்கிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு ஒரு லெசன் இருக்கும், அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அது வந்து 12th இருக்குது, அங்கே போய் முடிக்கணும். அதை முடிச்சுட்டு அப்படி முடிக்கும் போது தான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனோட கண்டினியூவேஷன் அங்கே முடிக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ திடீர்னு நம்ம ஃபஸ்ட் டைம் படிக்கும் போதே எடுத்ததும் நம்ம பெரிய கிளாஸ் போய் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அது வந்து கஷ்டமாக இருக்கும். அங்கே வந்து வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 12th 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 6th வருவாங்க. ஏன்னா அது மாதிரி படிக்கும்போது அங்கேயே நம்ம நிறைய படிச்சிட்டோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே குறைஞ்சிட்டே வரும் அப்படின்ற மாதிரி படிப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட அப்ரோச் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் சின்னதுலேருந்து போகும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கம்ப்ளீஷன் கிடைச்ச மாதிரி தோணும். அதாவது நம்ம இதோட கண்டினியூவேஷன் அங்கே எண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி படிக்கிறது பெட்டர். எல்லா லெசனும் நம்ம படிக்கணும், ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே அப்படியே இந்த அட்டை டு அந்த அட்டை படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ அதாவது சிலபஸ் வச்சுக்கிட்டு சிலபஸில் எதெல்லாம் கவர் ஆகுதோ அது மட்டும் நம்ம படித்தா போதும். ஸ்கூல் புக் எல்லாருமே வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் பேசிக்காக வச்சு படிக்க போகிறாங்க. ஆனால் அதில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் மாறும் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நம்ம புரிஞ்சுக்கிற விஷயங்கள் தான் இங்கே மாறப்போகுது. ஏன் அப்படின்னா எல்லாருமே படிக்க தான் செய்வாங்க, ஆனால் அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அந்த விஷயத்தை அப்படிங்கிறது தான் இட் மேக்ஸ் டிஃப்ரென்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு வைக்கிற கொஷின்ஸ் எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்போது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மேலோட்டமாக படிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் கொஷினில் ஏதாவது ஒரு இடம் நமக்கு தெரியாமல் போயிருக்கும். ஸோ அப்போ நம்ம ஆன்சர் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஆனால் இப்போ ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த கொஷின் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அட்லீஸ்ட் நமக்கு எலிமினேட்டாவது பண்ண தெரியும் நமக்கு. ஸோ அதை எலிமினேட் பண்ணி நம்ம அதுக்கு அந்த ஒரு கொஷின் நம்ம அது வந்து ஒரு மார்க் எடுத்துட முடியும். ஸோ அப்போ படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு படிக்கணும். இந்த கான்செப்ட் இதுதான் சொல்ல வருது, அதாவது இது வந்து ஒரு கடமைக்கே இது ஒரு மார்க்கு அப்படின்ற மாதிரி படிக்காமல் நான் வந்து புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன். அதாவது பிகினர்ஸ் வரும்போது எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறேன்,
புதுசாக இது எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனால் நான் இப்போ வந்து புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற ஒரு விஷயத்த. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், இது என்னதான் இருக்குது நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்கும். ஸோ அந்த க்யூரியாசிட்டி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். புதுசாக நம்ம கற்றுக்க போகிறோம், இது வந்து நாலேஜ், இது நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து அது கொடுக்கும். இது ஒரு இது ஒரு மார்க் அப்படின்ற மாதிரி படிக்கிறதுக்கும், இல்லை இது நான் இந்த விஷயத்தை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், இந்த விஷயத்தை நான் வந்து தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டோட படிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே பேசிக் வந்து ஸ்கூல் புக் தான். ஸோ நம்ம ஸ்கூல் புக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அட்வான்ஸ் லெவல் புக்ஸ், கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவல் புக்ஸும் நம்ம படிக்க தான் செய்யணும். ஏன்னா இப்போ பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கு, ஸோ அதில் வந்து நமக்கு நிறைய கொஷின்ஸ் இப்போலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். ஆனால் பேசிக்ஸ் வந்து நமக்கு எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்கும். ஸோ 6th to 12th நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பாலிட்டி அப்படின்னா லக்ஷ்மிகாந்த், இப்போ யூனிட் 8 யூனிட் 9 அதுக்கெலாம் வந்து பாலிசி நோட்ஸ் படிக்கிறது, ஸ்கீம்ஸ் அது ரிலவெண்ட்டாக இருக்கிறத படிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து தற்காலிக தமிழக வரலாறு அது யூனிட் 8க்கு படிக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம இருக்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஆனால் பேசிக்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வர்றது பெட்டர். அதாவது ஃபஸ்ட்டு சிலபஸ் வச்சுக்கோங்க. சிலபஸ் வச்சுக்கிட்டு எதெல்லாம் வந்து நமக்கு சிலபஸில் கவர் ஆகுதோ அது மட்டும் நம்ம படித்தா போதும். அன்வான்டாக இருக்கிறது, அதாவது இது சிலபஸ் தாண்டி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி தேவை கிடையாது. அதில் என்ன இருக்கோ அது ரிலவெண்ட்டாக இருக்கிறது 6th-லேருந்து 12th வரைக்கும் என்ன இருக்குது, எதெல்லாம் கவர் ஆகும். இப்போ ஒரு டாபிக்னா அது 2 புக்லேயும் கவர் ஆகும். ஸோ அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அது அதுலேயும் கவர் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது படிச்சுட்டா ஓகே. இப்போ செகண்ட் டைம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, செகண்ட் டைம் வரும்போது நீங்கள் 10th 12th மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 6th வந்துக்கலாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும், ஒரு கம்ப்ளீஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதனால் லாஸ்ட்டு ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஒரு இடம் படித்தா கூட போதும். இப்போ 12th படிச்சுக்கிறீங்க இல்லை 10th படிச்சுக்கிறீங்க அப்படின்னா அதுவே இனஃபாக இருக்கும்.